அங்க பாருங்கண்ணா. ஆத்தடி தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கே, குறுக்கு எது மணலாரி வந்துடக்கூடாதா சாமி? ஐயோ, ஊரு ஒண்ணு கூடிட்டாயப்பா. உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க, ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம். சிங்கம் களை இறங்கிருச்சு, சிங்கம் களை இறங்கிருச்சு. அதிமுகவுடைய நண்பர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள், உங்கள் வாக்குகளை வீணாக்காதீங்க. இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக போறது கிடையாது. கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. 6 months later. இன்னொரு கட்சி இருக்குது, எல்லாம் இறந்து போனா அங்க போய் துக்க விசாரிப்பாங்க. ஆனா அந்த கட்சிக்கு கொடுமை பாருங்க, நாட்டுடைய கொடுமை தலையெழுத்து பாருங்க. எதுக்காக வந்து இருந்தாங்க, ஏன் இருந்தாங்க, அந்த குடும்பத்தை இங்க வரவழைச்சு அனுதாபம் சொல்றாங்களா? என்ன அது சினிமா அப்படித்தான் இருக்கும். 1 கோடி செலவழிச்சு கல்யாணம் நின்று வச்சப்ப 1 கோடி 1 கோடி நீ பார்த்த. ஆமாப்ப 1 கோடி இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபாய் வகுத்தரிச்சப்ப 1 கோடி போய் சாம்பார் சோறு தின்னு போ. செலவழிச்சு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மானம் மிக்க ஒரு விவசாயினுடைய மகனை பச்சையின்களை 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. ஒரு சாதாரண கூட்டம் இல்ல. தமிழகத்தில் ஏப்ரல் 2026க்கு பிறகு நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்காக நடத்தக்கூடிய முதல் கூட்டத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா? இது கஷ்டமப்பா. போய் வாயாரு பிஞ்சு 1 வாரம் ஆச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். அம்பேத்கர் அவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படிச்சார் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். நம்மளுடைய வெற்றி தலைவர் அவர்கள் அம்பேத்கர் அவர்களை கொண்டாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் உலகத்துக்கு அம்பேத்கர் அவரை பத்தி தெரிய ஆரம்பிச்சது. நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க. ஊழலை ஒழிக்கணும்னு சொல்றீங்க. இப்ப ரீசெண்டா வெளியாக போற ஜனநாயகம் படம் இருக்குல்ல சார், அந்த படத்துக்கு வந்து ஒரு 150 ரூபாய்க்கு உங்களால கரெக்டா ஒரு டிக்கெட்டே கொடுக்க முடியல. இல்லப்பா, நான் சொல்றேன், அந்த 150 ரூபாய் டிக்கெட்டே வந்து அதிக விலைக்கு பிளாக்ல விற்க விடுது. அந்த ஊழலே ஒழிக்க முடியல. ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அமைச்சர் சகோதரர் திரு நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்களே, மத்திய இணை அமைச்சர் அருமைச்சகோதரர் திரு எஸ் முருகன் அவர்களே, லாஜிக்கே இல்லாம தற்குறி. முக்கியமா ஒரு கருத்து தெரிவிக்கிறது என்னன்னா, இந்த வயசானவங்க எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, இப்ப எப்படி நம்ம 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க வந்து ஓட்டு தராங்க, அந்த மாதிரி ஒரு 65 மேல வயசு இருக்கிறவங்களுக்கு ஓட்டு கேன்சல் பண்ணிடணும். தற்குறி நீங்க ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறதுக்கு 4 முழத்து கயிறுல என் வீட்டுல தூக்கல தொங்கிடுவேன்னு ஒருத்தர் சொன்னாரு. அவர் தான் இன்னைக்கு கூட கூட்டிட்டு வந்திருக்காரு கூட்டணிக்கு. பழனிசாமியோட போகணுங்கிறீங்களா நீங்க? அதுக்கு நாங்க தூக்குமாடி கூட தொங்கிடுவோம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அப்துல் கலாம் கனவு காணும் சொன்னாரு. அதோட ஒரு படி மேல போய் உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்க கனவை சொல்லுங்க. இவர் நிறைவேற்றணும். ஆமா, எனக்கு 9 போகணும். இவர் கனவு நிறைவேற்றா இல்ல பேதியில போவான். அது என் பொண்டாட்டியில பேதியில போவான். மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். நான் சோழி உனக்கு.
ஏன்டா சிரிச்ச? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.